அன்பான வணக்கங்கள். இன்று ஜனவரி 8 பூமியின் சுழற்சி நாள். இந்த தினத்தை பற்றி நம்மோடு பகிர்வதற்காக நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் வாயிலாக 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்ம கூட இணைறாங்க. வாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். அக்கா, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? நான் ஒரு டவுட் கேட்கவா? என்னன்னு சொல்றா? இரவு பகல் எப்படிக்கா வருது? நாம வாழ்ற பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அதே நேரம் சூரியனையும் சுத்திட்டு இருக்கு. பூமி 24 மணி நேரத்துல, அதாவது ஒரு நாளில் தன்னைத்தானே சுத்தி முடிச்சிரும். அப்போ சூரிய ஒளி படுற பகுதி எல்லாமே பகல், சூரிய ஒளி படாத பகுதி எல்லாமே இரவு. அப்போ பூமி எவ்வளவு வேகமா சுத்தும்? பூமி 1 மணி நேரத்துல 1000 மைல்ஸ் வேகத்துல சுத்துது. என்னது, பூமி இவ்ளோ ஃபாஸ்டா சுத்துமா? ஆமாண்டா. இப்போ நம்ம ட்ரெயின் ட்ராக் பக்கத்துல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் போற ஃபோர்ஸ மட்டும் நம்மளால உணர முடியுது, ஆனா பூமி சுற்ற ஃபோர்ஸ மட்டும் ஏன் நம்மளால உணர முடியல? ஏன்னா பூமியோட புவியீர்ப்பு சக்தினால நம்மளால உணர முடியல நித்து. ஆமா, பூமி சூரியனை சுற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அக்கா? பூமி சூரியனை சுத்துறதுக்கு 365 நாள் மற்றும் 6 மணி நேரம் ஆகும், அதாவது 1 வருஷம். அடுத்த 4 வருஷம் பிறகு நம்மளுக்கு 6 மணி நேரம் கிடைக்கும். அந்த 6 மணி நேரத்தையும் கூட்டும் போது நம்மளுக்கு 24 மணி நேரம், அதாவது ஒரு நாள் வரும். அதை நம்ம 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்றோம். அந்த நாள் பிப்ரவரி 29 தான் வரும். இதை நம்ம லீப் இயர்னு சொல்றோம். லீப் இயர்னா என்னன்னு நீ யோசிச்சுக்கிட்டே என்ன, இப்ப எனக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு. ஆமா அக்கா, பூமி சுழற்சி கண்டுபிடிச்சது யாரு? எப்ப கண்டுபிடிச்சாங்க? பிப்ரவரி 3, 1851 பூமி சுத்துது அப்படிங்கிறத லியான் ஃபோக்கால்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. ஆமா, லியோ ஃபர்கெட்டா? வாயிலே நிக்க மாட்டேங்குது. கரெக்டா சொல்றா. சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு படிச்சிருக்கோம், ஆனால் சில நேரம் வடகிழக்கில், சில நேரம் தென்கிழக்கில் ஏன் உதிக்கிறது? பூமியின் அச்சு நேராக இல்லை, 23.4 டிகிரி சாய்ந்து இருக்குது. இதனால் ஜூன் மாதம் பூமியின் வடதுருவம் சூரியனுக்கு நேராக இருக்கும். அப்போது நமக்கு சூரியன் வடகிழக்கு திசையில் உதிக்கும். டிசம்பர் மாதம் பூமியின் தென்துருவம் சூரியனுக்கு நேராக இருக்கும். அப்போது சூரியன் தென்கிழக்கு திசையில் உதிக்கும். மார்ச் மற்றும் டிசம்பர் மாதம் சூரியன் பூமத்திய ரேகை பகுதிக்கு நேராக வரும்போது சூரியன் சரியாக கிழக்கு பகுதியில் உதிக்கும். சம்மர்ல ரொம்ப வெயில் அடிக்குது, வின்டர்ல ரொம்ப குளிர் அடிக்குது. ஏன்? பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றும் போது பூமி சூரியனுக்கு மிக அருகில் வரும்போது சூரிய ஒளி அதிகமாக இருக்கும். அப்போது மிகவும் வெப்பமாக இருக்கும். இதுதான் சம்மர். பூமி சூரியனுக்கு தூரமாக செல்லும் போது சூரிய ஒளி குறைவாக இருக்கும், அதனால் குளிர் அதிகமாக இருக்கும். இதுதான் வின்டர் அல்லது குளிர்காலம். பூமியின் துருவ பகுதிகள் ஏன் குளிர்ச்சியாக உள்ளன? சூரியனின் ஒளிக்கதிர்கள் பூமியின் நிலநடுக்கோடு பகுதியில் செங்குத்தாக விழுகின்றன. இதனால் இப்பகுதியில் அதிக சூரிய வெப்பம் கிடைக்கிறது. பூமி தன் அச்சில் 23.4 டிகிரி அளவு சாய்ந்து உள்ளது. இதனால் வட மற்றும் தென் துருவ பகுதியில் விழும் சூரியனின் ஒளி குறைவாக இருக்கும். துருவ பகுதிகளில் குறைவான சூரிய வெப்பமே கிடைக்கும். இதனால் இப்பகுதி மிகவும் குளிர்ச்சியாகவும் இப்பகுதியில் உள்ள கடல் நீர் உறைந்து பனிப்பகுதியாகவும் காணப்படுகின்றது. ஆமா, சூரிய கிரகணம்னா என்னதாக்கா? சூரியனை பூமி சுத்துற மாதிரி நிலா பூமியை சுத்தும். அப்போ ஒரு குறிப்பிட்ட அமாவாசை அன்னைக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் ஒரே நேர்கோட்டில் நிலா வரும். அப்போ நிலா சூரியனை சில நிமிடங்களுக்கு மறைச்சிரும். இதுதான் சூரிய கிரகணம். எர்த்ஸ் ரொட்டேஷன் டே பற்றி ஆரம்பித்து நிறையா பேசிட்டோம்.
இங்கே நம்ம சூரிய குடும்பம் மட்டும் இல்லை, பால் வீதியில் நிறைய சூரியன்களும் கிரகங்களும் இருக்குது. அதெல்லாம் பற்றி பேச நிறையா நேரமாகும். இன்னொரு நாள் அதை பற்றிலாம் பேசலாம். இப்போ வா கொஞ்ச நேரம் விளையாடலாம். நாங்கள் பேசினதெல்லாம் கேட்ட அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு நன்றி. நன்றி. இந்த ஜனவரி 8 பூமி சுழற்சி தினம். இந்த தினத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்த சென்னை கோவிலம்பாக்கம் ஹிமாலயம் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சார்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஆர் வர்ஷிதாவிற்கும் 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ஆர் நித்திலேஷ்க்கும் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 நன்றிகள்.